பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஃபார் பிகினர்ஸ்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? 1 இயர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1ஆம் தேதி ஆனால் சேலரி வந்த உடனே போயிடும். ஸோ சிம்பிள், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே ஓப்பன் பண்ணுங்கள், எங்கேயுமே போகாது. சரி, ஓகே சார். நீங்கள் வந்து 20,000 சேலரி வாங்கினாங்கன்னா நீங்கள் இந்த பிளான் சொல்கிறீங்க. ஒரு 30K சேலரி வாங்கினவங்களுக்கு என்ன பிளான் சொல்லுவீங்க? நீங்கள் 20,000 வாங்கினாலும் 30% வரையும் போடலாம். 30,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறீங்கனாலும் 30% வரைக்கும் நீங்கள். ஸோ சார், நீங்கள் சொன்னீங்க இந்த 20s வந்து 20K 30K சேலரி அவங்க அதிகமாக இருப்பாங்க. ஸோ இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? சில பேர் சேவிங்ஸ் மட்டுமே வச்சுருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கே போயிருக்க மாட்டாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்னு போட வேணாம். அட்லீஸ்ட் ஒரு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் கணேசன் சார் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஃபார் பிகினர்ஸ்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முதல்ல வந்து பணத்தை சேர்த்து வைக்கணும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு, இவ்வளோ ரிட்டர்ன்ஸு, ஸ்டாக் மார்க்கெட்டு ரொம்ப யோசிக்காமல், எனக்கு மாதம் இப்போ தான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னா அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் மந்த்தோ தேர்ட் மந்த்தில் இருந்தோ ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ரொம்பவே ஈஸி. எல்லாருக்குமே இப்போ மொபைல் ஆப்லேயே கொடுத்துட்றாங்க. மொபைல் ஆப்லேயே வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட் மாதம் நீங்கள் ஒரு 20,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1000 ருபீஸ்க்கு ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போட்டு ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு போடுங்க. ஒரு இயர் எண்டில் அதுவே உங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி, கம்பெனியில் போனஸ் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி கிடைக்கும். கிடைக்க போகிற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி தான், பட் ஆனால் சேர்த்து வச்சு ஒரு 12,000லேருந்து ஒரு 13,000க்குள்ளே கிடைக்கும். ஸோ அதுவே வந்து ஒரு ஃபஸ்ட்டு சிம்பிள் ஸ்டெப். மாதம் சேவிங்ஸ்ன்றது ஒரு சிம்பிள் ஸ்டெப். ஒரு 20,000 ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டு மாதம் ஒரு 2,000 வந்து உங்களால் எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு, ஓவராலாக 3,000 ருபீஸ். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் மினிமலாக ஆரம்பிங்க. ஏன்னா எடுத்தோடனே ஃபோன் வாங்குறது, அப்புறம் செலவு பண்ணுறது அதெல்லாம் போச்சுன்னா கண்ணுக்கு தெரியாமல் அந்த இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு வாங்குகிற சம்பளம் பத்தாது, கம்பெனி மாறும். ஸோ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் சிங்கிள் ஸ்ட்ராட்டஜினா ஆர்டி ஓப்பன் பண்ணுங்கள். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இன்னொரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மினிமலாக ஒரு அமௌண்ட் எடுத்து வைங்க. சரி, நீங்கள் சொன்ன ஆர்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை பேங்க்லேயே உங்களோட பேங்க் அக்கௌண்ட், இப்போ எஸ்பிஐ எல்லா பேங்க்லேயுமே வந்து உங்களுக்கு ஒரு ஆப் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த பேங்க் ஆப்லேயே, மொபைல் ஆப்லேயே வந்து ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். சிம்பிள், ஜஸ்ட் உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆனோடனே ஃபஸ்ட்டு மந்த் மட்டும் இசிஎஸ் ஆட்டோ டெபிட் போட்டிங்கன்னா உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிக்கு போயிடும். ஸோ 1 இயர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1ஆம் தேதி ஆனால் சேலரி வந்த உடனே போயிடும். ஸோ சிம்பிள், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே ஓப்பன் பண்ணுங்கள், எங்கேயுமே போக வேணும். சார், இந்த ஆர்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த அளவு சார் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? எத்தனை பர்சன்டேஜ் சொல்ல முடியுமா? 6%. இப்போ பேங்க் டெபாசிட் 6.5% கொடுக்குறாங்க. 6.25, 6.5. இது வந்து ரிட்டர்ன்ஸ்க்காக இல்லை, சேவிங்ஸ் ஹேபிட்காக இது பண்ணுறது. இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் வைக்கிறோன்னா செலவாயிடும் அப்படின்வோம். ஸோ இது ஆர்டியாக போட்டோன்னா சேலரி வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவாங்க பணம். ரெக்கரிங் டெபாசிட் மாதம் ஒரு அமௌண்ட்டு போட்டு ஒரு வருஷத்துக்கு இந்த அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிவிடுங்க. இயர் ரெண்டு 6.25% வந்து ஒரு உங்களுக்கு பெருசாக ரிட்டர்ன்ஸ்ன்னு இருக்காது. மிஞ்சி போனால் 12,000 ப்ளஸ் ஒரு 500-600 எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். பட் ஒன்லி பாயிண்ட் என்னென்னா, தனியாக வந்து ஒரு 12,500லேருந்து 13,000 உங்களுக்கு இயர் ரெண்டு கிடைக்குது. ஒரு ஹேபிட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்றது தான். சொல்ல டிசிப்ளின் மேக் பண்ணணும். டிசிப்ளின் கொண்டு வரதுக்காக இந்த ரெக்கரிங் டெபாசிட். சார், ஓகே சார். நீங்கள் வந்து 20,000 சேலரி வாங்கினாங்கன்னா நீங்கள் இந்த பிளான் சொல்கிறீங்க. ஒரு 30K சேலரி வாங்கினவங்களுக்கு என்ன பிளான் சொல்லுவீங்க? கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போடுங்க. ஏன்னா எடுத்த உடனே ஒவ்வொருத்தர் கமிட்மெண்ட் மாறும், அப்புறம் ஒவ்வொருத்தரோட டிபெண்டன்ஸ், ஃபேமிலி டிபெண்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஒருத்தர் சேலரி, இந்த 30,000 சேலரியை நம்பி 3 பேர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம். ஸோ உங்களால் முடிஞ்சால் ஒரு 30% வரைக்கும் சேவ் பண்ண முடியுதா பாருங்கள். 30,000 30% கிட்டத்தட்ட ஒரு 9,000. 9,000 ஒரு 3,000 ருபீஸ்க்கு ஒரு ஆர்டி போடுங்க. மீதி 6,000 வந்து அடுத்த 8 மாதம் வந்து சேர்த்து வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிங்கன்னா உங்களோட மந்த்லி ரெக்குவயர்மெண்ட், உங்கள் ஃபேமிலிக்கு 20,000 25,000னா ஒரு 8 மாதத்துக்கான அமௌண்ட்டு சேர்ந்துருச்சு, ஒரு 1,00,000 சேர்ந்துருச்சு அப்படின்னா அடுத்து ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எடுத்தோடனே பெருசாக நம்ம எஸ்ஐபி, ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு போனோன்னா ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் ஒரு உடனடி தேவை, எமர்ஜென்சி வரும்போது அதை பிரேக் பண்ணி எடுத்துருவோம். லாஸ் ஆச்சுன்னா கடன் வாங்குவோம். அது வந்து ஸ்பைரலாக போயிட்டே இருக்கும். பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் 20,000 வாங்கினாலும் 30% வரையும் போடலாம். 30,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறீங்கனாலும் 30% வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு முதல்ல ஒரு 9,000 ருபீஸில் ஒரு 30%, 3,000 வந்து ஆர்டி போட்டுருங்க. 6,000 வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக சேர்த்து வைங்க. ஸோ தட் ஒரு 8 மாதம், 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ளே ஒரு 1,00,000 சேர்ந்துடும். ஸோ 50,000 சேர்ந்துடும். அதுக்கப்புறமா அந்த ஒரு வருஷம் முடிவில் ஒரு இன்னொரு 36,000 வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 1 lakh வந்துடும் கிட்டத்தட்ட. ஸோ இது வந்துருச்சுன்னா உங்கள் கையில் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குதுன்னு தெரியும். மறுபடியும் போய் மொபைலோ, காரோ, பைக்கோ வாங்காமல்
வீட்டுக்கு தேவையானது, இல்லை உங்களுக்கு தேவையானது, இல்லை படிக்கிறதுக்கு அப்படின்னு யூஸ் பண்ணி அந்த 30,000 சேலரியிலேருந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிற 20,000 30,000 எல்லாமே ஒரு 22 23 வயசில் ஆரம்பித்து ஒரு 25 28 வயசுக்குள்ளே ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிற ஸ்டேஜ், ஒரு 30s லேட் 30s ஏர்லி 30s வரைக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி, நான் இருக்கிற இடத்துல ஏதாவது கற்றுக்க முடியுமா, படிக்க முடியுமா, இல்லை அடுத்து படிக்க என்ன, சேவிங்ஸ் ஒரு பக்கம், எமர்ஜென்சி ஒரு பக்கம், எமர்ஜென்சி ஃபண்ட் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறமா இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிவகைகள். ஸோ சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வழி பாருங்கள். அப்படியே பேரலாக ஒரு எஸ்ஐபி கொஞ்சமாக ஒரு 500 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். 100 ரூபாயிலேருந்தே நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது, இண்டெக்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 100 ரூபாயிலேருந்து இல்லை 500 ரூபாயிலேருந்து ஒரு 500 ருபீஸ், ஒரு 30,000 ஆனாலும் ஒரு 500,000 மினிமலாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பேரலாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ ஹேபிட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சுன்னா நம்ம பிரேக் பண்ண மாட்டோம். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் இருக்குது, ஆர்டி போட்டுட்ருக்கு, அது இல்லாமல் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணும்போது எஸ்ஐபி பிரேக் ஆகாது. அதே மாதிரி இந்த ஆர்டி ப்ளஸ் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அப்புறம் எஸ்ஐபின்றது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ உங்களோட பர்டிகுலர் கோலுக்காக ஒரு பைக் வாங்க மாற்ற போகிறேன், இல்லை கார் வாங்க போகிறேன், இல்லை வீடு வாங்க போகிறோம், இல்லைனா ஏதாவது ஒரு மேரேஜ் செலவுகளுக்காக, இல்லை அந்த மாதிரி, இல்லை எனக்கு எதுவுமே இன்னும் தெரியல ஒரு 5 வருஷம் கழிச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சார் நீங்கள் சொன்னீங்க இந்த 20s வந்து 20K 30K செலவங்க அதிகமாக இருப்பாங்க. ஸோ இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? ஆசைப்பட்டு எது வேணால் வாங்கலாம், பட் ஆனால் நம்ம வந்து சேர்த்து வச்சு வாங்குறது நல்லது. அண்ட் என் சேலரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் நான் இஎம்ஐயாக காட்டுறேன், ஒரு 20 to 25% இஎம்ஐ காட்டுறேன்னா ஓகே, இதுவே அதிகபட்சம்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறது 15-20,000 ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு ஐஃபோன் வாங்கினா ஒரு 2 இயர்ஸ்க்கான கமிட்மெண்ட்டு, அதுக்குள்ளே அது பிரேக் ஆச்சுன்னா மறுபடியும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட வேண்டியிருக்கும். அது வந்து ஏன்னா ஃபோனுன்றது அத்தியாவசியமாகிடுச்சு, தேவையாகிடுச்சு. அப்போ வந்து எனக்கான ஃபோன் என்ன, ஒரு 15,000-20,000 ஃபோன் வாங்கிட்டு அடுத்த 3 இயர்ஸில் நான் ஒரு ஐஃபோன் வாங்குறதுக்கு என்ன பிளான் பண்ணலாம். இதுக்காக நான் தள்ளி போடணுமான்னு இல்லை, மேபி 1 இயரில் வந்து உங்களால் நல்லா ஏர்ன் பண்ண முடிஞ்சது, ஒரு சேலரி வச்சுக்கோங்க 20,000 to 50,000 போனால் வாங்கிக்கிறேன், அந்த மாதிரி உங்களுக்கே நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுட்டு வாங்கினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்டார்டிங் சேலரி 6 months to 1 இயர்க்குள்ளே இஎம்ஐஸ் நிறைய எடுத்துக்காமல் இருங்க. ஆஸ் வெல் அஸ் வந்து கண்ணு மண்ணு தெரியாமல் சேர்த்தும் சில பேர் சேவிங்ஸ் மட்டுமே வச்சுருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கே போயிருக்க மாட்டாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்குன்னு போக வேணாம், அட்லீஸ்ட் ஒரு ஆர்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், டேர்ம் இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிங்க. ஏன்னா இப்போது நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்துருக்கு, எல்லா சேனல்ஸ்லேயும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி, இன்சூரன்ஸ் பற்றி, எல்லாத்த பற்றியும் பேசுகிறோம். அது இல்லாமல் புக்ஸ் நிறைய இருக்குது, இதெல்லாம் படிங்க. அண்ட் முக்கியமாக இதெல்லாம் விட எனக்கு நான் ப்ரையாரிட்டியாக சொல்கிறது, இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கவங்களுக்கு இன்னும் என்ன கற்றுக்க முடியும். இப்போ ஏஐ எல்லா இடத்துலையும் வந்துருச்சு, ஒர்க் ஆப்டிமைசேஷன் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. ஸோ கூகுளில் ஏஐ ரிலேட்டடாக கோர்சஸ் இருக்குது, ஆன்லைனில் நிறைய வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதெல்லாம் போய் படித்து அடுத்தடுத்த லெவல் ஏதாவது பெய்ட் கோர்சஸ் இருக்குது, இல்லை பெய்டாக கற்றுக்க முடியும்னா அது கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் துறையில் ஏஐ யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும். இப்போ கிராஃபிக் டிசைனிங் வந்தாலும் பாயிண்ட்ஸோட ஈஸியாக ஒரு கிராஃபிக் வந்து ஒரு வித்தின் மினிட்ஸ் க்ரியேட் பண்ண முடியுது ChatGPT இல்லைனா ஜெமினியில். ஸோ அது என்ன கற்றுக்க முடியுது. ஏஐ ஜென்ரலிஸ்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிறது ரொம்ப கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்தா தான் நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். அப்போ என்ன பண்ண முடியும், வீடியோ எடிட்டிங்கும் எல்லாமே வந்துருச்சு, நிறைய அதுக்கான ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஏஐ ரிலேட்டடாக நீங்கள் எந்த துறை படிக்கிறீங்களோ, அது ஹெல்த் கேரோ ஆட்டோமொபைலோ எதுவாக இருந்தாலும், ஈவன் ஐடி எதுவாக இருந்தாலும் ஏஐ கொஞ்சம் ரிலேட்டடாகவோ இல்லை அதிகமாகவோ இருக்குது. அப்போது உங்கள் துறையில் ஏஐ தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இல்லை உங்கள் துறையில் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி இருப்பீங்க, டாப் 5%ல் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா எது கற்றுக்கிட்டு டாப் 5 டாப் 1% போய் உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி, இல்லை நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே வந்து ஏஐ யூஸ் பண்ண முடியுமா, ஆட்டோமேஷன் யூஸ் பண்ண முடியுமா, என்ன அட்வான்ஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றது நீங்கள் ப்ரோஆக்டிவாக உங்கள் மேலே இருக்கவங்க கிட்ட சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வழியாக இருக்கும். ஸோ எவ்வளோ கற்றுக்க முடியும். ஏன்னா இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழியை தான் ஏர்லி 20s கரியர் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு 2-3 இயர்ஸ் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும். ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ண தான் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்ஸுன்றதை விட ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறத விடக்கூடாது. அண்ட் தேவையில்லாமல் இஎம்ஐ ஜர்னியில் மாட்டிக்கக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ 20s மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது இஎம்ஐ, ஸ்கில்ஸும் எஜுகேட்டட் பர்பஸில் வந்து கற்றுக்கிட்டோம்னா ஏர்லி 30s வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம்.